வயசில் வந்துட்டு அப்பா வந்துட்டு கொஞ்சம் அம்மாவை வந்துட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு ஒரு டைமில் கூட அம்மா பண்ணியிருக்காங்க. அப்பா விட்டு பிரிஞ்சு நாங்கள் வந்துட்டோம். சப்போர்ட்டிவாக பெருசாக அப்படி யாரும் இல்லை. அப்பா கூட இருந்ததை விட அப்பா இல்லாமல் இருக்கும்போது தான் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஒன்று வாங்கினோம். ஃபிசிக்கல் அந்த மாதிரி எல்லாம் சும்மா சந்தேகப்படுறதுங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்களேன். அப்பா இறந்துட்டாரு, இப்போ ரீசெண்டாக அவர் இறந்தார். ஆனால் அதுக்கு கூட நான் அழுகலை, ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் வந்து இவங்கிட்ட அழுதுருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட நிறைய தட்டி அழுதுருக்காங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறையா வந்துட்டு மூவியில் அப்படியே ஹீரோயினாவே நீங்கள் கணேஷ் அவரோடலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது உங்கள் கல்யாணத்தப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கும். எல்லாரும் பேசுறது என்னன்னா, என்ன இவ்வளோ நாள் இவன் கூட இருந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா, இவர் முன்னாடியே சொல்லுவாங்க. வேலைக்கு போகிற வரைக்குமே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு குட்டி ரூமில் ஏதோ 2-3 தட்டு தான் இருக்கும், டிவி இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது சின்ன வயசில். அம்மாவுக்கும் என்னோட பாஸ்ட் லைஃப் தெரியும். அம்மாவுக்கு என்ன ஒரு பயம்னா, ஐயோ இவ லைஃப் போயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்மளை மாதிரி ஆயிடுமோ, நம்மளை மாதிரி தனியாயிருவாளோ அப்படின்ற நிறைய பயம் இருந்துச்சு. உங்கள் மதர்ன்ல அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி நான் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து திவ்யாவுக்கு தெரியாமல் கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் இருக்கு, நான் இவரை விட பெரிய பொண்ணு, ஓகேவா? 3 இயர்ஸ் நான் பெரிய பொண்ணு. அதனாலேயே எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் எனக்கு ஒன்று இருக்கும். அதனால எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ் அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான ஷோல் அப்படின்னு பார்த்தா ஒரு க்யூட்டான கப்பல் தான் பார்க்க போகிறோம். தே ஆர் யூடியூபர்ஸ் அண்ட் அவங்களோட க்யூட்டான லவ் ஸ்டோரி அது எப்படி மேரேஜில் முடிஞ்சுச்சு அப்படின்ற எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் வெல்கம் திவ்யா லக்ஷ்மி அண்ட் அரவிந்த். வணக்கம். சூப்பர். அப்படியே வந்துட்டு அந்த நெத்தி பொட்டெல்லாம் வச்சுட்டு மங்களகரமாக வந்து உட்காந்துருக்கீங்க. நாங்கள் திவ்யா லக்ஷ்மியை கலாட்டாவில் பார்த்ததே வேற ஒரு பரிமாணத்தில். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு மெச்சூர்ட் அடல்ட் உமன் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. கல்யாணம் ஆகிட்டு அந்த பொறுப்புகள் அதெல்லாம் எப்படி இருக்குது? லைஃப் மாறி இருக்கா ஆஃப்டர் மேரேஜ்? கண்டிப்பாக மாறி இருக்கு, நிறைய விஷயங்களை மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வேலை அப்படின்ற விஷயந்தான் ஃபஸ்ட்டு மாறி இருக்கும். வீட்டிலலாம் வேலையே செய்ய மாட்டேன். இங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் பொறுப்பாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் மாறி இருக்கு. அண்ட் நிறையா சப்போர்ட்டிவான ஒரு ஃபீல் வந்திருக்கு. அப்போல்லாம் தனியாகவே இருப்பேன், இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர், பிளாகர், ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சாலிட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளோட சைல்ட்ஹுட்டில் ஆர் நம்மளோட அந்த அஸ்பைரிங் டைம்ஸில் அந்த டைம்லலாம் இருந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங்காக ஃபேஸ் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால் நான் வேலைக்கு போகிற வரைக்குமே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு குட்டி ரூமில் ஏதோ 2-3 தட்டு தான் இருக்கும், டிவி இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது சின்ன வயசில். ஆனாலுமே என்னென்னா, நாங்கள் அதை ஸ்ட்ரகிளாக என்றைக்குமே நினச்சதே இல்லை. மேபி அம்மாவுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும், கன்ஃபார்மாக அம்மாவுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கும் என் சிஸ்டருக்கெல்லாம் அப்படி இருந்ததே இல்லை. எப்படின்னா, நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். எதுவுமே வந்துட்டு ஐயோ இது நம்மகிட்ட இல்லையே, இந்த விஷயம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு இது என்றைக்குமே எங்களுக்கு இருந்ததில்லை. எங்களுக்கு இருந்தது ஹாப்பி. ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ காசு வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஹாப்பினஸை விட நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு ஜாலியாக விளையாண்டது, ஒரு சின்ன ஒரு மேகி பேக்கெட்டுக்கு ஜாலியாக ஓடி போய் அந்த 5 rupees மேகி பேக்கெட்டை போய் வாங்கிட்டு ஓடி போவோம். இதெல்லாம் வந்துட்டு என்றைக்குமே எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக தெரிஞ்சதில்லை. அம்மா கன்ஃபார்மாக ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் சென்னையில் இருந்தோம், அங்கேருந்து நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா விட்டு பிரிஞ்சு நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து தான் எங்களுக்கு ஆக்சுவலி என்னாச்சுன்னா, சப்போர்ட்டிவாக பெருசாக அப்படி யாரும் இல்லை. எங்கள் ஃபேமிலியே இருந்தால் கூட அவங்களுக்கும் நம்ம எவ்வளோ நாள் நம்ம இது பாரமாகவும் இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் தனியாக வந்தோம். அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன,
இந்த இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரொம்ப பெருசாக ஆசைப்படுறது, அது வேணும் இது வேணும் அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியே தான் அடாப்ட் ஆகி போனோம். அதனால் ரொம்ப அடம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ எங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த வயசுல கோயம்புத்தூர் வந்தீங்க? நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்தேன் இங்கே. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்துட்டு இந்த அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றது அதெல்லாம் உங்களுக்கு அப்ப கஷ்டமா இல்லையா? என்னன்னா அப்பா வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எங்கள் லைஃப்பில் வந்துட்டு எங்கள் மேலே பாசமாக தான் இருப்பார். ஆனால் அம்மா கிட்ட வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தப்பாக இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து பார்த்து அப்பா மேலே அந்த ஒரு இது போயிடுச்சு. ஒரு பாசமாக அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஆனால் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப ரொம்ப பாசம். எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிக லெவலில் பாசம். ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படின்னா எங்கள் அம்மாவை பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வெறுப்பாயிருச்சு. அதனால் எனக்கு அந்த விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்பா கூட இருந்ததை விட அப்பா இல்லாமல் இருக்கும்போது தான் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஒன்று வாங்கினோம், ஒவ்வொரு பொருள் வாங்கினோம். அதனால் எனக்கு அப்பா இல்லைங்கிறேன். எங்கள் அம்மாவே எங்கள் அப்பா மாதிரி தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால் எங்களுக்கு அது பெரிய ஒரு இல்லை, அப்பா இல்லையே, அப்பா அந்த குறை இல்லாமல் தான் அம்மா வளர்த்தாங்க. அதனால் தெரில. ஃபிசிக்கல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா சந்தேகப்படுறதுங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு இருந்ததுனால தான் சுத்தமாக முடியாமல் அப்படி பிரிஞ்சு வந்தது. ஆனால் அதுக்கப்புறமும் இங்கே வந்தாங்க, இங்கே கோயம்புத்தூர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு அந்த கேரக்டர் வந்துட்டு போகலை. அதனால் ஒரு கட்டத்தில் நான் ஒரு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நானே வந்துட்டு இல்லை, சாஃப்டாகவே கூப்பிட்டு இந்த மாதிரி இல்லை, இது செட் ஆகாது, அடிக்கடி போயிட்டு வர்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் செட் ஆகாது. அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபர் இருக்குன்னா அவங்க கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்துட்டு எல்லாருக்குமே பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காது. சில பேருக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் ரேஸ் சைல்டுன்னும் போது 2 பெண் குழந்தைகள், அந்த ஒரு ஸ்டோரியே எப்படி இருந்துச்சு? சின்ன வயசில் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி அப்பா வந்துட்டு கொஞ்சம் அம்மாவை வந்துட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு ஒரு டைமில் கூட அம்மா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக தெரியாது என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. அப்புறம் இங்கேருந்து அங்கே நாங்கள் ஒவ்வொன்றும் இப்போ எப்படின்னா டெய்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு போகிறது பார்த்திங்கன்னா 20 rupees தான் கொடுத்துட்டு போவார். அதுவும் டெய்லி கூட இருக்காது, ஜஸ்ட் 20 rupees கொடுத்துட்டு போவார். அதில் தான் அம்மா வந்துட்டு இந்த அரிசி வாங்குறது, இந்த மாதிரி நிறையா சில திங்ஸ் எல்லாம் வாங்குறது, அதெல்லாம் அந்த 20 ரூபாவில் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று எங்கள் அம்மா இப்போ சொல்லி தான் எனக்கு அது தெரியும், எங்கள் அம்மா கூட சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா சாப்பிடாம எங்களுக்கு அது பண்ணுவாங்க, எங்களுக்கு தான் அந்த சாப்பாடு வந்துட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு வந்துச்சு, அப்போ கிடையாது. அந்த மாதிரி நிறையா வந்துட்டு அப்பானால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அவங்க இல்லை, இப்போ அப்பா இறந்துட்டார், இப்போ ரீசெண்டாக அவர் இறந்தார். ஆனால் அதுக்கு கூட நான் அழுகலை, ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நீங்கள் எப்படி வச்சு பார்த்துக்கணும்? நாங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்துட்டு அவங்கள நாங்கள் அப்படி பார்த்துக்குறோம். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா எங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, ரொம்ப ஃப்ரீடம். ஆனால் அந்த ஃப்ரீடம் நாங்கள் காப்பாற்றிருக்கோம் இப்போ வரைக்கும். அந்த விஷயம் வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமை, எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது என் பொண்ணு இப்படி தான், என் 2 பொண்ணுங்களும் இப்படி தான், மற்றவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஆம்பளை மாதிரி சீரியஸாக ஒரு நிஜமானமே ஒரு ஆம்பளை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேனு ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க தான் பண்ணுவாங்க, வீட்டுக்கு பெயிண்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால யாரையும் கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ அதை பெயிண்ட் பண்ண கூட அம்மா தான் வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு பூசுறது, ஏதாவது எலக்ட்ரிஷியன் வேலைலாம் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. வேறு யாருமே இது வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ மேபி அவங்களோட போல்ட்னஸ் தான் எங்களுக்கு வந்துருச்சோ என்னமோ, நாங்கள் ரொம்ப
இண்டிபெண்ட்டாக இப்போ இந்த ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறையா சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ராமாலாம் பார்த்து என் லைஃப்லேயும் நடந்து இந்த மாதிரிலாம் இருக்க போய் தான் எனக்கு இவர் வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ எப்படின்னா ஃபேமிலியே ஹாப்பி தான். ஏன்னா அம்மாலாம் ரொம்ப, ஏன்னா அம்மாவுக்கும் என்னோடய பாஸ்ட் லைஃப் தெரியும். ஸோ தெரியும் போது அம்மாவுக்கு என்ன ஒரு பயம்னா, ஐயோ இவ லைஃப் போயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்மளை மாதிரி ஆகிடுமோ, நம்மளை மாதிரி தனியாகிடுவாளோ அப்படின்ற நிறைய பயம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களோட அந்த முதல் யூடியூப் பே அவுட் இருக்கும் இல்லையா, நம்ம மானிட்டைஸ் ஆகி அந்த பே அவுட், அதில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? யூடியூப் பேமெண்ட்டுன்னு இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பண்ணும்போது நானும் என் சிஸ்டர் சேர்ந்து கோல்டு வாங்கி கொடுத்தோம். அப்போ எப்படி அவங்க ஃபீல் அவங்க பண்ணாங்க? பர்த்டேக்கு ஆக்சுவலி அவங்க வந்துட்டு நம்பவே இல்லை. அவங்க வந்துட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா, சும்மா ஏதோ ரிங்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஏதோ இந்த கோல்டு கலரில் கவரிங் ரிங்குன்னு நினச்சிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு என்னடி நிஜமா தங்கம்மா, எங்கள் அம்மாவுக்கு நம்ப முடியல இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் யாரும் எங்கள் அப்பா யாருமே பண்ணது கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணுங்களாக நாங்கள் தான் வந்து பண்ணணுன்ற ஒரு அந்த அந்த விதி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, நம்ம பொண்ணுங்கனால இப்படி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றது. அம்மா ரொம்ப அழுதாங்க அன்றைக்கி. ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா அழுது நான் பார்த்தேன் அன்றைக்கி எங்களுக்காக. எங்கள் அம்மா அழமாட்டாங்க, எங்கள் அம்மா அழவே மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் அப்படின்ற ஒரு எமோஷனல் இருக்கும். அப்போ கூட காமிச்சிக்க மாட்டாங்க, ஏதோ தனியாக யார்ட்டையாவது அழுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே தவிர, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா அழுகிறத நான் பார்த்தேன். 2 லயனஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது அவங்க வந்து பெருமையாக வேற யார்கிட்டயாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் பொண்ணு இப்போ எப்படிலாம் வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? அது எங்கள் அம்மா எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. சில பேர்லாம் எங்கிட்ட வந்து அம்மா இப்படிலாம் சொன்னாங்க, உங்கள் அம்மா இப்படிலாம் தான் சொல்லுவோம் உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் அது எனக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அப்படி மாற்றி, நீ இப்படி பண்ணுறம்மா நல்லா அப்போலாம் நாங்கள் சொல்லிக்க மாட்டோம்ல, யாராவது சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், ஓ இந்த மாதிரிலாம் அம்மா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருந்திருக்கும்ல, அப்போ உங்ககிட்டலாம் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த விஷயம்லாம் பார்த்துருந்து கொடி அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரினா அதான், உனக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும், அதை முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ணு, நீ கொஞ்சம், ஏன்னா வந்துட்டு மற்ற பசங்க மாதிரி மற்ற ஃபேமிலி மாதிரியெல்லாம் உனக்கு இவங்க கிடையாது, இவங்க டோட்டலி வேறு மாதிரி தான், நீ இவங்களே நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா உனக்குலாம் வாழ்க்கை கரெக்டாக இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த கோவப்படுறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வீட்டில் பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு எங்கள் அம்மா இப்போ பார்த்துருக்காங்களா, அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பயம், இவங்கள வச்சு இல்லை என்னை வச்சு தான் பயம், நீ போய் அந்த ஃபேமிலியில் போய் நீ ஒரு கெட்ட பேர் வாங்கிக்காத அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மற்றபடி இவங்களெல்லாம் எல்லாருமே தெரியும், எப்படி மம்மி டேடியில் எப்படி இருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டு. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அந்த மாதிரியான, மேக்ஸிமம் மம்மியே தான் வேலை செய்வாங்க, மேக்ஸிமம் அவங்க தான் வேலை செய்வாங்க, ஏதாவது ஒன்று தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி அது பெரிய இஷ்யூ அப்படியெல்லாம் பிரச்சனை கிடையாது, நல்லா நீட்டாக அப்படியே போயிட்டுருக்கனால அம்மாவுக்கு ஹாப்பி. அது இப்படி ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருந்த ஒரு பொண்ணை கூட ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்கல்ல, அந்த கஷ்டம்லாம் காமிக்காம. அப்படி இருக்கும்போது உங்கள் மதர்ன்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லி இந்த விஷயத்துல மட்டும் கண் கலங்காம வச்சு பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி ஏதாவது அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி நான் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து திவ்யாவுக்கு தெரியாமல் கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் சொல்ல முடியாது. இல்லை என்னன்னா சேம் இவங்ககிட்ட சொன்னது தான், அவளுக்கு வந்து கோவம் ஜாஸ்தி இந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. அந்த மாதிரி சொல்லி அவளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க என்கிட்ட அழுதுருக்காங்க நிறைய தட்டி. அவங்க என்கிட்ட வந்து நிறைய தட்டி, சொல்லப்போனால் வந்து இவங்ககிட்ட அழுதுருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட நிறைய தட்டி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி அழுது. ஆனால் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவங்க, ஆனால் வந்து அதை சொல்லி அவங்க அம்மா அழுது பார்த்துக்குங்க வச்சுக்கங்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஓகே, நீங்கள் அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே வச்சுக்கணும்னு நினச்ச அந்த கல்யாணம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த முதல்ல அழுத தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த இன்சிடெண்ட்டே எப்படி ஆச்சு, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இது? ஆக்சுவலி எனக்கு என்ன பேசுகிறேன்னு அந்த இடத்துல தெரியல இவங்ககிட்ட, எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து மார்னிங் எஞ்சோன்னா நடக்குது. எனக்கு எப்படின்னா வந்து இப்போது எங்கள் அம்மாவும் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வந்துடும்.
அதனால் வந்து இவங்களும் உட்காந்து அழுகும்போது எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. என்ன இதுக்கெல்லாம் போய் இப்படி அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்து, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் போகாது, நான் அந்த மாதிரி டைப் கிடையாது, நீ ஏன் இந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் உட்காந்து அழுது சரி 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 அப்படி ஒரு பேர் குழந்தை மாதிரி சரி சரி சரின்ட்டு இருந்தாங்க. அந்த இவரு மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க மாடர்னா அந்த மாதிரி சின்ன பையன் அந்த மாதிரி தான் மாடர்னா தான் இருப்பாரு. ஆனா மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 80s 90s அந்த மாதிரியான மைண்ட் தான் இவருக்கு. ரொம்ப நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சீரியஸா சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. சில விஷயம் எனக்கு அது ட்ரமாட்டிக்காக ஃபீல் ஆனால் கூட இவருக்கு அது நீடு, இவருக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருப்பார். அந்த விஷயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு இவங்க என்னன்னா வந்து இந்த இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த கிரிஞ்சு அந்த இப்போ சொன்னாங்க தெரியுமா ட்ராமாட்டிக்கா, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறனாலே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சைல்டு மாதிரி நம்ம இருப்போம்ல, அந்த சில விஷயங்கள் போயிடுது. இவங்க ஒரு மாதிரி எப்பயுமே மெச்சூர்டாக, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்பயுமே சீரியஸாக இருந்தாலும் பிடிக்காது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க எப்படி தெரியும்னா எங்கள் அப்பா மாதிரி இவங்க அப்படியே எங்கள் அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி இவங்க. அதனால் வந்து எங்கள் அப்பா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இப்படி மெச்சூர்டாக திங்க் பண்ணி எப்போ பார்த்தாலும் எனக்கும் மெச்சூர்டாக ஒன்று பண்ண தெரியும். ஆனால் வந்து இவங்க எப்படின்னா ஒரு மாதிரி அட்வான்ஸாக போய் எதாவது சொன்னாங்க தெரியுமா, ஒரு மாதிரி இப்படித்தான் அப்படித்தான் ஒரு மாதிரி உம்முனே இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. நான் இவரை விட பெரிய பொண்ணு, ஓகேவா, 3 இயர்ஸ் நான் பெரிய பொண்ணு. அதனாலேயே எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் எனக்கு ஒன்று இருக்கும். எப்போவுமே ஒரு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசாக இருந்தாலுமே பெரிய பையனை விட ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு வேறையா, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் பார்த்ததுனால சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரமாட்டிக்காக பண்ண மாட்டேன். ஓகே ஃபைன் விடுங்க, அந்த மெச்சூரிட்டியாக அப்படியே மெச்சூர்டாக அப்படி போயிடுவேன். ஆனால் இவருக்கு எப்படின்னா அது பேசணும், அது இது பண்ணணும், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த மாதிரிலாம் வரும். ஆமா. பொண்ணுங்க வந்து நிறைய ரீஅஷூரன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் கேட்கவே மாட்டேன். கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியுமே லவ் பண்றல விட்டு போயிட மாட்டல அந்த மாதிரி நான் கேட்கவே அந்த மாட்டேன். மாதிரி நான் தான் கேட்பேன். அதான் இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்லாம் இருக்கும்ல. ஆனால் நான் தான் பாப்பா ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா நான் தான் போய், ஓ இப்படியா, உனக்கு எதாவது லவ் இருக்கா, இந்த மாதிரிலாம் நான் தான் கேட்பேன். லவ் இருக்கா, லவ் பண்ணுறியா, உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் ஏதாவது உன்னை ஒரு மாதிரி வந்து கட்டி போட்டு இந்த வீட்டில் டார்ச்சர் பண்ணுறேன்னா அந்த மாதிரிலாம் நான் தான் கேட்டு சரி ஓகே ஃபைன், ஏன்னா ஓகேவா இருக்காங்களா, கம்ஃபர்ட்டாக இருக்காங்களான்னு நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட ஓகேவா, உங்ககிட்ட எமோஷனலாக ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நான் தான் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் திருப்பி. நான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு வேற மாதிரி அப்படியே தனியாக அந்த மாதிரி பர்சனு. இவர் கொஞ்சம் இப்போதான் வந்துட்டு லவ் பண்ணுற வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஒரு நான் பர்சன். தான் சொன்னேன்ல என் பாஸ்ட்ல ஒரு எக்ஸ் தான் இருந்ததுனால பெருசா மொத்த லவ்வையும் இங்க தான் கட்டுறீங்க. ஆமாம், இவங்களுக்கு தீர்ந்து போச்சு, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால எனக்கு அப்படியே ஆனா இந்த வார்த்தை வர சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு நீங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஓகே உங்களுக்கு வயசாயிடுச்சா அப்படின்றது. ஆமா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் மாறுது, என்ன பண்றது, ஒரு மெச்சூரான ரிலேஷன்ஷிப் நோக்கி அந்த போறோம். மாதிரி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா அப்படி ரோஸ் கொடுக்கறது, கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது. ஆனா இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இவருக்கு பிடிச்சிரும். அந்த அந்த எனக்கு மெச்சூர்டா வந்து இப்ப ஃபினான்ஷியலா இருக்கும், இல்ல லைஃப்ல வந்து ஒர்க்ல இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு உங்களுக்கு லவ்னு வரப்ப மெச்சூர்டா ஆயிரணும். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான், வரமாட்டேதே இருந்தா தானே வர்றதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு 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 மெச்சூர்டான ஒரு லவ் காமிக்கணுமா, எதுல காமிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த இதுல நான் வெளிக்காட்டியிருப்பேன். சும்மா எதுக்கு இது பண்ணாதான் லவ், அது பண்ணாதான் லவ் அப்படின்ற மாதிரி நான் இப்ப பண்றது இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க நிறைய வந்துட்டு மூவில அப்படியே ஹீரோயினாவே நீங்க கணேஷ் அவரோடலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ உங்க கல்யாணத்தப்ப இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். இவங்களோட வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஃபுல்லா எல்லாம் அப்படியே ஹீரோயினாவே வாழ்ந்துட்டாப்பா, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஹார்டா இருந்தது? அதுல நீங்க ஃபேஸ் பண்ண உச்சக்கட்ட நெகட்டிவ் கமெண்ட் இப்படியெல்லாம் கூட பேசினாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்லை எல்லாரும் பேசுறது என்னன்னா, என்ன இவ்வளோ நாள் இவன் கூட இருந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன விஷயங்கிறதே தெரியாமல் அன்வான்டாக வந்துட்டு இவ்வளோ நாள் நீ இருந்த, இவ்வளோ நாள் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க, நாங்கள் எங்கப்பா நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணோன்னு எந்த இடத்துலையும் கன்ஃபெஸ்ஸே பண்ணலையே, நாங்கள் ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது இப்போ அவருக்கு ஆல்ரெடி தெரியும், சொல்லப்போனால் அவருக்கு ஆல்ரெடி இவர் என் லைஃப்பில் இருக்காருங்கிறது தெரியும்.
சொல்லப்போனால் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இவர் இருப்பார். எவ்ரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்ரி சாங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே இவர் தான் என்னை கூட்டிகிட்டே போவார். ஸோ அது வந்துட்டு அந்த பீப்புளுக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பிஃபோர் என்கேஜ்மெண்ட் வரைக்குமே வந்துட்டு அதை லவ் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நாங்கள் பெருசாக ஆமாம் இல்லைன்னு சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ரீக்ரியேஷன் வரும்போது அது கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோனாலும் அந்த இது போயிடும், அந்த ஒரு கனெக்ஷன் போயிடும். இல்லை ஆமான்னு சொன்னாலும் தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கிறனால 2 பேருமே நாங்கள் அதை பற்றி பேசிக்க மாட்டோம். அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த ரீக்ரியேஷன் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகணும், நம்ம கூட அது கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இப்போ ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டெல்லாம் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டும் நான் அவங்க கூட நான் பண்ணியிருக்கேன். இவங்க கூட நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே தெரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு தப்பாக பேசுகிறதுனா அதான் இந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணி. ஆனால் அதை வந்துட்டு நான் ரொம்ப வருஷமாக இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கனால சில விஷயம்லாம் எனக்கு இவனுக்கு இப்படி தான் பேசுவானுங்க அப்படின்ற மாதிரி சில டைமெல்லாம் கடுப்பாக இருக்கும். ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா எனக்கு இவர் அது பார்த்தாருனா இவருக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருமோ, இல்லை எங்கள் இது மம்மி டாடி அவங்க அப்பா அம்மா அவங்க பார்ப்பாங்க, அவங்களும் பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் பெருசாக எங்கிட்ட எதுவும் இது பண்ணிக்கிறதுனால நான் அது அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்ரப்டா அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அவரோட பண்றதை, அதுக்கப்புறம் இவரோட தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? அது எனக்கே ஃபீல் ஆனது. ஓகே பண்ணிக்கலாம், நான் அது கண்ட்ரோல் ஐயோ பண்ணக்கூடாது அப்படிலாம் அப்படி கிடையாது. சரி இவர் கூட மூவ் பண்ணலாமே, நல்லா இருக்குது பேரு நல்லா இருக்குலாம் சொல்கிறேன். ஏன் இப்போ நான் வந்துட்டு ஓகே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சதுக்கு ரீசன் வந்துட்டு இவருக்கு ஒர்க் இருக்குது தனியாக. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ இவரே வந்துட்டு நீ வந்துட்டு பண்ணிக்கோமா ஃபஸ்ட்டு மாதிரி நீ பண்ணிக்கோ, ஏன்னா வந்துட்டு இப்போ என்னாலையும் அடிக்கடி வந்து உன் கூட பண்ண முடியாது. சேம் டைம் நீ முதல் மாதிரி நீ டான்ஸும் இப்போ நீ பண்ணுறதில்ல என் கூட சேர்ந்ததுனால, அதனால் நீ வந்துட்டு ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து, ஐயோ போகிறதில்ல முன்னமே பண்ணுறதில்ல, எனக்கு நிறைய சாங்ஸ் எடுத்து பண்ணணும்னு பர்சனலாக வந்து ஆசையாக இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் பண்ணது இல்லை. ஸோ அதனால் நானே வந்து சரி நீ முன்னமே சாங் செலக்ட் பண்ணு இந்த மாதிரி முன்ன மாதிரி ரீக்ரியேட் பண்ணு. ஏன்னா எத்தனை நாள் இப்போது நான் இருக்கேன், நான் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த நாள் இவங்க ப்ரொஃபைல் சும்மா தான் இருக்கும். அதனால் வந்து பெருசாக நாங்கள் கண்டென்ட்டெல்லாம் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் எதுவுமே எங்களால் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீ போய் உன்னோட ஒர்க்கை நீ தனியாக பண்ணு அப்படின்லாம் நான் இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்களும் ஓகேன்ட்டு இருக்காங்க. மேபி வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க. உங்க காதுபட வந்துட்டு சொல்லியிருக்காங்களா? அவங்க கிட்ட டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் உங்க காதுபட சொல்லியிருக்காங்களா? கணேஷோட இவ்வளோ நாள் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ உன்ன கல்யாணம் பண்ணிக்குது பாரு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களா? நிறைய பார்த்துருக்கேன். எனக்கும் சில டிஎம்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் பெருசாக வந்து ஏன்னா இப்போ நானும் கணேஷுமே பேசுவோம், நானும் அவருமே நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயத்த வந்து என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, எப்படி சொல்கிறது, நான் அதான் சொன்னல, நான் பெருசாக இந்த சொசைட்டியை பற்றி எடுத்துக்கிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆள் இல்லாததுனால சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இருக்குமே தவிர, ஆனால் அந்த விஷயமே ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் போய் நாங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன இந்த அளவுக்கு போகுது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக போச்சு? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்களே, இவங்க சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு டிஎம் வந்திருக்கும். என்ன வரும் அந்த மாதிரிலாம்? எப்படி சொல்கிறது, நார்மலாக வெளியில் போனாலுமே சும்மா இப்போ எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா இவர் முன்னாடியே சொல்லுவாங்க, நீங்களும் கணேஷும் பண்ணுற இது எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது அப்போல்லாம் நான் கொஞ்சம் என்னடா எப்படி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம். இப்போ ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும் அப்படின்னாலுமே அவங்க ஒரு ஆசையில் நீங்கள் பண்ணது நல்லா இருக்குது, அவங்க மேலே நான் தப்பு சொல்லலை. பட் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ இவங்க இருக்காங்கன்னு யோசிச்சு பேசலாமே அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். இவங்க கேட்டால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு அப்புறம் டக்குன்னு நீங்கள் பண்ணுறதும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தையுமே நாங்கள் பேசி சிரிச்சுட்டு தான் இருப்போம். பரவாயில்ல, எனக்கு ஃபீல் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம் நாங்கள். மிட் லைஃப் கிரைசஸ்னு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு தனியாக இண்டிபெண்ட் கண்டென்ட் கிரியேட்டராக விளாகராக வரும்போது அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற விதம், அந்த வியூஸ் போகிற விஷயத்துலேருந்து அந்த பேட்டர்னை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது, அதில் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்திருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போடுறது அது பெருசாக போகாமல் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா, அது வந்துட்டு நான் சோலோவாகவும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் எனக்கு மில்லியன்ஸ் எல்லாம் எனக்கெல்லாம் போகும்.
இது கப்பலாக பண்ணும்போதும் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் இன்பிட்வீனில் வந்துட்டு ஒரு இன்ஆக்டிவாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு போகாமல் இருந்திருக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப அப்படி போகவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு இருந்ததில்ல. சில டைம் நம்ம இன்ஆக்டிவாகவே ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கோம் அப்படின்னா மட்டும் இந்த ஃபாலோவர்ஸ் கம்மியாகும். அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அப்படிலாம் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு வியூஸு ஒரு இது போயிட்டு தான் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலிகோ லக்கி கப்பலாக இருக்கீங்க. இந்த விஷயத்துக்கு கூட நாங்கள் சிரிச்சுட்டு போயிடுவோம்டா அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் சொல்வீங்க? இதுக்கெல்லாம் யாராவது சிரிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு சீரியஸான மேட்டர், ஆனால் இதை கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஒரு ஜாலியாக கடந்து போயிடுவோம்னு எதெல்லாம் சொல்வீங்க? என்ன சும்மா அது பாஸ்ட்டு இது சும்மா காமெடி பண்ணி பேசிட்டு போயிடுவோம். மோஸ்ட்டாக அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களே எல்லாருமே. எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க? எதெல்லாம் நீங்கள் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அதை கடந்து போயிடுவீங்க? இல்லை இப்போ பாஸ்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பேசினாலுமே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஓ இப்படிலாமா அப்போ அந்த மாதிரி ஒரு சண்டை வரும்ல கப்பல்ஸ்க்கு நடுவில். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நான் ரொம்ப அப்படி நானுமே வந்து இவங்க ஏதாவது முன்னே இருந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை நான் சொன்னாலுமே இவங்களும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க, நானும் கிண்டல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம். அதை வச்சு நாங்கள் கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்போமே தவிர, ஏன்னா மோஸ்ட்டாக இதெல்லாம் நான் எல்லாத்துக்கு நடுவில் ஒரு சண்டையாக பார்ப்பேன். இது எங்களுக்குள்ள சண்டையாக இல்லாமல் நாங்கள் சிரிச்சுட்டு ரொம்ப நார்மலாக இருந்துப்போம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.